சகோதரி அவர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு மனிதன் ஒரு மலைப்பகுதியில் நடந்து சென்றான். செல்லும் வழியில் ஒரு குடிசை இருந்தது. அது பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. வீட்டார் வெளியே சென்றுள்ளனர் போல. குடிசையின் அருகே ஒரு வினோதமான காட்சியை அவன் கண்டான். ஒரு தடுப்பிற்குள் 4-5 கோழிகள், பல கோழி குஞ்சுகள் தானியத்தை தின்று கொண்டிருந்தது. அதன் அருகே ஒரு கழுகும் தானியத்தை தின்று கொண்டிருந்தது. அவன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவத்தை அவன் கண்டதே இல்லை. ஏனெனில் கழுகை கண்டால் கோழிகள் தங்கள் குஞ்சுகளை தூக்கி சென்றுவிடும் என பயந்து வாழும். இந்த கழுகும் அவைகளுக்கு ஒன்றும் செய்யவில்லை. கழுகை உற்று பார்த்தான். கழுகின் கால்கள் மட்டும் ஒரு கயிற்றால் கட்டப்பட்டு ஒரு சிறிய மரத்தில் கட்டப்பட்டிருந்தது. வேகமாக போய்விட நடந்தான். ஆனால் அவன் மனம் கேட்கவில்லை. கழுகு வானத்தில் உயர உயர பறந்து சந்தோஷமாக வாழக்கூடியது. எப்படியோ சிறு குஞ்சா இருக்கும் பொழுதே கோழி குஞ்சு போல அதன் அருகே இருந்து வளர்ந்திருக்க வேண்டும். அந்த வீட்டு மனிதர் அதை வளர்த்து வருகிறார் என்பதை உணர்ந்தான். ஆனால் அந்த கழுகு விடுதலையற்று கட்டப்பட்டிருப்பதை சகிக்க மனதில்லாததால் கழுகை கட்டியிருந்த கயிற்றினின்று விடுவித்தான். கழுகு பறக்கும் தன்மை கொண்டது என்பதை அவன் நன்கு அறிவான். எனவே கழுகை கையில் பிடித்து, அதற்கு புரியாதிருந்தாலும் அவன் கழுகினிடம் சொன்னான், கழுகே, நீ ராஜாளி கழுகு, உன்னதத்தில் வாசம் செய்ய வேண்டும், பறந்து மேலே போ என தூக்கி போட்டான். பொத்தென்று கீழே விழுந்தது. பரிதாபமாக அவனை பார்த்தது. அது பறக்கும் என்பது அவனுக்கு திட்டவட்டமாய் தெரியும். ஆனால் பிறந்ததிலிருந்தே கோழி குஞ்சுகளுடன் வளர்ந்ததால் தனக்கு பறக்கும் தன்மை உண்டு என்பதை அறியவில்லை. யாருடைய கழுகோ எப்படியோ இருக்கட்டும் என்று விட்டுவிடவில்லை. கழுகை தூக்கிக் கொண்டு ஒரு உயர்ந்த இடத்திற்கு போனான். அந்த கழுகிடம், கழுகே, நீ இந்த தானியத்தை தின்று பிழைப்பதற்காக உண்டாக்கப்படவில்லை. உன்னால் பறக்க முடியும், பறந்து போ என்று கூறி பள்ளமான பகுதியை நோக்கி தூக்கி போட்டான். அதற்குள் இருந்த பறக்கும் தன்மை வெளிப்பட இறக்கைகளை அடிக்க ஆரம்பிக்க கீழே சென்ற கழுகு மேலே மேலே வந்தது. கழுகுக்கு ஒரே சந்தோஷம். நன்றி நிறைந்த பார்வையோடு அவனை பார்த்துவிட்டு சந்தோஷமாய் பறந்து பறந்து வானத்தின் மேலே சென்று கொண்டிருந்தது. கழுகை விட அந்த மனிதன் மிகவும் சந்தோஷப்பட்டான். உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க பாடிக்கொண்டே சென்றான். கட்டப்பட்டிருந்த கழுகு விடுதலை பெற்றதற்கே அந்த மனிதனுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்குமானால், கட்டப்பட்டிருக்கிற மனிதன் தன் பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்று அவன் வாழ்க்கை மாறுமானால் அவனை படைத்த கடவுள் எவ்வளவு சந்தோஷமடைவார்? பல வருடங்களுக்கு முன்பு பல நாடுகளிலும் மனிதர்களை அடிமைகளாக விற்றும் வாங்கியும் ஜனங்களை அடிமைகளாக பயன்படுத்தியும் வந்தனர். ஒரு முதலாளிக்கு கீழ் ஒரு அடிமை இருந்தால் அவன் தன் சுய இஷ்டத்திற்கு எதையும் செய்ய முடியாது. முதலாளியின் விருப்பம் எதுவோ அதையே அவன் செய்ய வேண்டும். முதலாளியானவன் அடித்தாலும் உதைத்தாலும் சித்திரவதை செய்தாலும் அடிமையாக விற்கப்பட்ட மனிதன் எதுவும் செய்ய முடியாது. வாழ்நாளெல்லாம் அவன் அடிமைப்பட்டிருக்கும் காலம் வரையிலும் கண்ணீரும் வேதனையும் அனுபவித்தே ஆக வேண்டும். ஏனெனில் அவன் ஒரு அடிமை. ஒரு மனிதன் இப்படி மற்றொரு மனிதனுக்கு அடிமையாக இல்லாவிட்டாலும் வேறு விதத்தில் அவர்கள் அடிமைகளாகவே இருக்கின்றனர். இன்றைய உலகில் நாம் காண்பது என்ன? உலகிலுள்ள எல்லா மனிதர்களுமே வெளிப்படையிலான காரியத்திலும் உள்ளான காரியத்திலும் கட்டப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டு தாங்கள் நன்றாக வாழ்வது போல தங்களை காட்டிக்கொள்கிறார்கள். கழுகு தனது தன்மையை உணராததினாலே, தான் யார் என்பதை அறியாததினாலே எஜமான் போட்ட பயறு வகைகளை தின்று கொண்டு இருந்தது போல மனிதர்கள் தாங்கள் யார், தங்களின் உண்மையான நிலை என்ன என்பதை அறியாமல் தங்களது அறியாமையினாலே இதுதான் சிறந்த வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் தங்க நகைகளை வாங்கி அணிந்து கொள்வார்கள். முடியாதவர்கள்
தங்கம் போலுள்ள அந்த ஆபரணத்தை வாங்கி அணிந்து கொள்வார்கள். அதில் அவர்களுக்கு ஒரு திருப்தி. இதுபோல மனிதர்கள் வாழக்கூடிய மேன்மையான ஒரு வாழ்க்கை உண்டு. அதை அறியாததினாலும் அறிய முயற்சி செய்யாதபடியினாலும் மனிதர்கள் போலியான வாழ்க்கையே வாழ்கிறார்கள். போலியானதை போட்டிருப்பவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து உண்மையான விலையுயர்ந்த பொன் ஆபரணத்தை வாங்கி பெருமையோடு மகிழ்ச்சியோடு அணிந்து கொள்கிறார்கள். ஆனால் மனிதர்கள் தாங்கள் கட்டப்பட்டுள்ள நிலையிலிருந்து ஆரம்பத்தில் சற்று முயன்று பார்த்திருந்து முடியாததால் அதற்கான முயற்சியையே கைவிட்டு விட்டார்கள். அந்த கழுகை போல கட்டப்பட்ட நிலையிலேயே வாழ்கின்றனர். பெரிய பெரிய அதிகாரிகள், படித்தவர்கள், ஞானிகள், பலவான்கள், பக்திமான்கள் எல்லாருமே ஏதோ 1-2 காரியங்களில் கட்டப்பட்டே இருக்கின்றனர். சிலரது காரியம் வெளிப்படையாக தெரியும், சிலரது காரியம் வெளிப்படையாக தெரியாது. இன்று நாம் காண்பது என்ன? பள்ளி சிறுவர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள், வாலிபர்கள், வயோதிப ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் கூட மதுபாட்டில் வாங்க வரிசையில் நின்று வாங்கிப் போய் குடித்து தங்களின் போலியான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். குடி மட்டுமல்ல, சிகரெட், போதை வஸ்துக்கள், சூதாட்டங்கள், விபச்சாரம், வேசித்தனம், பொய், களவு இப்படிப்பட்டதான காரியங்களில் கட்டப்பட்டே இருந்தாலும் விடுபட விரும்பியும் முடியாததால் சாகும் வரை இவைகளை செய்வதுதான் நம் விதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். மிருகங்களை விட மேலான நிலையில் படைக்கப்பட்டவன் மனிதன். ஆனால் மனிதனின் நிலை இன்று கேலிக்கூத்தாக உள்ளது. நான் மட்டுமா இப்படி, எல்லாரும் தானே இப்படி இருக்கிறார்கள் என தங்களை தேற்றிக் கொள்ளுகிறார்கள். நல்ல மனிதன் என்று நம்பி திருமணம் செய்த மனைவி அவன் குடிகாரனாக உள்ளாரே, திருந்த மாட்டாரா என ஏங்கித் தவிக்கும் பெண்கள் ஏராளம். மற்ற பெற்றோரைப் போல தங்கள் தகப்பன் குடிக்காமல் இருக்க மாட்டாரா என ஏங்கித் தவிக்கும் பிள்ளைகள் பல உண்டு. படிக்க வைத்து ஆளாக்கி வயதான காலத்தில் காப்பாற்றுவான் என எண்ணிய பெற்றோர் மகன் குடிகாரனானதால் தங்கள் தேவைகள் சந்திக்கப்படாத நிலையில் வாடும் பெற்றோர் ஏராளம். இது மட்டுமல்லாது உள்ளான மனதிலும் பல காரியங்களில் கட்டப்பட்ட நிலையில் வாழ்பவர்கள் உண்டு. பலருடைய இருதயத்தின் சத்தம் யார் என்னை விடுதலையாக்குவார் என்ற ஏக்கமுள்ளோரும் உண்டு. விடுதலை பெற எண்ணியும் முடியாத நிலை. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். மாற்கு 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. மேலும் பாவக்கட்டுகளில் மட்டும் மனிதர்கள் சிக்கவில்லை, தங்களது ஆவியிலும் பிசாசின் வல்லமைக்கு ஆளுகைக்கு இடம் கொடுத்து விடுவதால்தான் என்ன செய்கிறோம் என்ற சுய நினைவு மறந்து பிசாசின் வார்த்தையின்படியே பேசுகின்றனர், செயல்படுகின்றனர். எருசலேம் அருகே கதரேனருடைய நாடு ஒன்று இருந்தது. அந்த இடத்திற்கு ஆண்டவர் இயேசு சென்றார். அவர் படவிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. எத்தனையோ முறை சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலிருந்தும் கூக்குரல் இட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருப்பான். அவனை பார்த்தவுடனே, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு போ,
என்று கட்டளையிட்டிருந்தார். அவன் ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். அவனுக்குள் 2000 பிசாசுகளுக்கு மேல் இருந்தன. அவைகள்தான் அவனை அலைக்கழித்துக் கொண்டிருந்தன. அவைகள் பன்றிகளுக்குள் போக வேண்டிக் கொண்டன. அவர் உத்தரவு கொடுக்க அங்கு மேய்ந்து கொண்டிருந்த 2000 பன்றிகளும் கடலுக்குள் சென்று மாண்டன. அந்த லேகியோனாகிய பிசாசு பிடித்த மனுஷன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள். ஒரு மனிதன் சுகம் பெற்றானே என்ற சந்தோஷம் அவர்களுக்கு ஏற்படவில்லை. பன்றிகள் மரித்துப் போய்விட்டதே என்ற கவலை அவரை அங்கிருந்து போகும்படி வேண்டிக் கொண்டார்கள். பிசாசு பிடித்த மனுஷன் அவரோடே இருக்கும்படி வேண்டினான். ஆண்டவர் அவனுக்கு உத்தரவு கொடாமல், கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளையெல்லாம் உன் வீட்டாருக்கும் இனத்தாரிடத்திற்கும் போய் அறிவி என்றார். அப்படியே போய் அவன் அறிவித்தான். இன்றும் இப்படிப்பட்டவர்களை பார்த்திருப்பீர்கள். பிசாசின் பிடியில் அகப்பட்டு வேதனைப்பட்டு கிடந்தேன். ஆண்டவர் இயேசு என்னை விடுதலையாக்கினார் என்று கூறுகிற ஏராளமான பேர் உண்டு. அந்த ஒரு மனிதனை விடுதலையாக்கவே கடல் கடந்து அந்த இடத்திற்கு சென்றார். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. அதுபோல ஒரு தகப்பன் தன் மகன் சந்திர ரோகத்தினால் மிகவும் வேதனைப்படுகிறான் என்று கூட்டி வந்து அவரிடம், ஆண்டவரே, ஒரு ஆவி இவனை பிடிக்கிறது. அப்பொழுது அது அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுகிறது. அவன் தன் பற்களை கடித்து நுரை தள்ளி கீழே விழுந்து விடுகிறான். அவனை மிகவும் அலைக்கழிக்கிறது. விடுதலையாக்க வேண்டும் என்று வேண்டினான். சிலர் கேட்பார்கள், பிசாசு ஒரு மனிதனுக்குள் புக முடியுமா என்று. பிசாசு ஆவி. அது மனுஷனுடைய ஆவியில் இணைந்து கொண்டு பற்பல விதத்திலும் அவனை அலைக்கழிக்கும். மேலும் பிசாசுக்கு சரீரம் இல்லாதபடியால் அவன் மனுஷ சரீரத்தில் புகுந்து அது தன்னுடைய இச்சைகளையெல்லாம் அவன் மூலம் செய்வான். நாம் சொல்லுவோம், போன வாரம் வரைக்கும் நன்றாகத்தானே இருந்தான், இப்படி ஆகிவிட்டானே என்பார்கள். காரணம், அசுத்த ஆவிகள் அவனை ஆட்கொண்டிருப்பதே காரணம். இன்றும் பல இடங்களில் பாருங்கள், நன்றாக இருப்பார்கள், திடீரென்று தண்ணீருக்குள்ளும் தீக்குள்ளும் விழுவார்கள். சுய புத்தியுள்ள மனுஷன் எவனும் அப்படி செய்ய மாட்டான். அந்த ஆவி அவனை பிடித்து அலைக்கழிக்கும் பொழுதே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறும். பிசாசு ஒரு மனுஷனுக்குள் புகுந்ததால் அவன் வாழ்வை சீரழித்துவிடும். இன்றும் சில கிராமங்களில் கூறுவார்கள், இன்று அமாவாசை, அதனால் அவன் இப்படி இருக்கிறான் என்று கூறுவார்கள். சிலருக்கு வெளியே வெளிப்படும், சிலருக்கு வெளிப்படாது. சபைகளில் தேவ பிரசனத்திற்குள் வரும் பொழுது அந்த தேவ பிரசனத்தை தாழ மாட்டாது அலறி கூக்குரலிடும். இப்படிப்பட்ட காரியங்களையும் கண்டிருப்பீர்கள். இப்படி பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டு மரித்து போய்விடுகிறார்கள். சில ஆவிகள் தற்கொலை செய்து கொள்ளும்படி தூண்டும். முடிவில் மரித்த பின் தான் இருக்கும் இடமான பாதாளத்திற்கே இழுத்து சென்றுவிடும். ஜனங்கள் யாவரும் தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஆனால் பிசாசு மனிதனை தன் வசமாக்கி அழிக்க நினைக்கிறான். அவைகளிலிருந்து மனுஷனை விடுதலையாக்கி ரட்சிக்க ஆண்டவர் இயேசு மனுஷ அவதாரம் எடுத்து வெளிப்பட்டார். ஆண்டவர் இயேசு கூறினார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிசாசுதான் திருடன். அவனுக்கு எந்த பொருளும் தேவையில்லை. மனிதனுடைய இருதயம்தான் வேண்டும். பிசாசு ஒருவன் இருதயத்தில் தங்கினால் அவன் வாழ்க்கை இருளடைந்துவிடும். எனவேதான் அவர்களை விடுதலையாக்கும்படிக்காக ஆண்டவர் இயேசு வெளிப்பட்டார். அவர் ஒளியானவர். அவர் ஒரு மனிதனின் இருதயத்திற்குள் வந்தால் மனிதனின் இருதயம் வெளிச்சமாகும், வாழ்வு வளமாகும்.
உங்கள் ஊரில், உங்கள் வீட்டில், அருகில், ஏன் உங்கள் உறவினர்கள் வீட்டில் உள்ளவர்களும் கூட இப்படிப்பட்ட நிலையிலிருந்து விடுதலையானதை கண்டிருப்பீர்கள். யாரோ ஒருவர் கழுகின் கட்டுகளை அவிழ்த்து பறக்க விட்டது போல அவர்களை ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு விடுவித்தார். இன்று சுதந்திரமாக விடுதலையோடு வாழ்ந்து வருகிறார்கள். அந்த ஆண்டவராகிய இயேசு உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையானாலும், எந்த வியாதியானாலும் விடுதலையாக்குவார். நீங்களும் உங்கள் குடும்பமும் மகிழ்ச்சியோடு வாழ முடியும். தேவையற்ற பண செலவும் நீங்கி ஆசீர்வாதமாக வாழ முடியும். இதை ஏன் நான் உங்களுக்கு எழுத வேண்டும்? உங்களைப் போலவே கட்டப்பட்ட நிலையில் பணத்தை எல்லாம் விரயமாக்கி சரீரத்தை கெடுத்து விடுதலையற்று வாழ்ந்து வந்த என்னை ஆண்டவர் இயேசு விடுவித்தார். ஆகையினால்தான் உங்களுக்கு இந்த நற்செய்தியை குறித்து எழுதுகிறேன். நீங்களும் நானும் ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கவில்லை. ஆனால் ஒரே கடவுளுடைய பிள்ளைகள்தான் நீங்களும் நானும். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். சிகரெட், சினிமா, சீட்டு, விபச்சாரம், களவு இப்படிப்பட்ட எந்த காரியமும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லிக் கொள்வீர்களேயானால் நல்லது. வெளிப்படையான காரியம் உங்களிடம் இல்லை. ஆனால் உள்ளான பல காரியம் உங்களை கட்டி வைத்திருக்கிறது தெரியுமா? அதிலிருந்து விடுதலை பெற வழி தெரியாது தவிக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அன்புள்ளவர். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் விடுதலையை தருவார். அந்த விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது மெய்யான சமாதானம் உங்கள் உள்ளத்தை நிரப்பும். அதை குறித்து எனது அடுத்த கடிதத்தில் எழுதுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன்.